நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு ஆனா இப்போ இருக்கிற கோல்டு பிரைஸை பார்த்து பயந்து போய் இதை எப்படி பெஸ்டா பண்றதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, இன்னும் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. இதை எப்படி பெஸ்டா பிளான் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான ஃபினான்ஸ் டாபிக்ஸை ரெகுலரா நீங்க பார்த்துட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபினான்ஸ் வித் விஷ்ணுவை இப்பவே ஒரு ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்த 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு சேவிங் ஸ்கீம் தான் ரொம்பவே ஆப்டா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட காசு எல்லாத்தையுமே ஒரே தடவையில நீங்க போடுறதுக்கு பதிலாக மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா நீங்க சேவ் பண்ணிட்டே வர்றது மூலயமா உங்களோட கோல்டை நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுவே உங்களுக்கு 10ல இருந்து 15 வருஷம் டைம் ஃப்ரேம் இருக்கிற பட்சத்தில் நீங்க ஒரு கோல்டு ETF ஆர் கோல்டு பேஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ரீடீம் பண்ணி அது மூலயமா நீங்க கோல்டு பர்ச்சேஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கோல்டு பர்ச்சேஸை ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன கோல்டு சேவிங் ஸ்கீம், கோல்டு பீஸ், கோல்டு ETF பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தின டீடைல்டு வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்றேன்.